விஜயகாந்த் சார் 5 நிமிடங்கள் தன் கையை விடாமல் பிடித்திருந்தது மறக்க முடியாது என ரோபோ சங்கர் தெரிவித்துள்ளார். தனக்கும் விஜயகாந்துக்குமான சந்திப்பு குறித்து பேசி அவர் முதலில் அவரை பார்க்க போன போது அவர் நடித்த படத்தில் வரும் ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மா தாண்டா மடையா என்ற வசனத்தை பேசி காட்டினேன். இதனால் மகிழ்ச்சியான விஜயகாந்த் தன்னை வெகுவாக பாராட்டியதாக அவர் தெரிவித்துள்ளார். சங்கராபதி சங்கர் கேப்டனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அவருடைய வாய்ஸ் பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரேமதா அதிகாரத்தை நான் சொன்னேன், ஐயா சொல்லுங்க அவங்க கிட்ட போய் பேசுறப்போ அப்பதான் அவருக்கு கேட்குனாங்க. அவர்கிட்ட போய் ஐயா ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உங்களை மாதிரி பேசுவாங்க ரோபோ அப்படியே பேசு அப்படின்னாரு. அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன். பேசினோட அந்த கையை எடுத்து அப்படியே கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை திரை உலகில் எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அவர் கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் அவர்கள் மாதிரி பேசணும் அப்படின்னாங்க. பொதுவாக நான் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன், என்னுடைய ஜூனியர்லையும் சொல்லியிருக்கேன், பலமுறை கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேப்டன் மாதிரி பேசுறீங்கன்னா இயலாமையை வைத்து ஆதாயம் தயவு செய்து தேடாதீங்க. அவரால் பேச முடியாத குரலை வச்சு பேசி அதை ஆதாயம் தேடாதீங்க. அவருடைய கேப்டனுடைய வாய்ஸ் வரவு இருக்கு. அதனால அந்த கம்பீரமான குரல்ல பேசுங்க. அதுதான் கேப்டன் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கேப்டன் அவர் நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. அவருடைய அந்த கம்பீரமான குரல் ஜாதிக்கிறியே ஜாதியால வந்து பெற்றுச்சு உங்க அம்மாடா நடையா இந்த போட்ட வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிர்க்கு நெருப்பா இருப்பேன். வீட்டி தலையில விழுந்தா தாக்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா புயல் அடிச்சு பொழைச்சல இருக்கான், இந்த பூவரி அடிச்சு பொழைச்சல இல்லடா.